இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் வளத்தை பெருக்குவதற்கான திட்டங்களுக்கு தொழில் முதலீட்டாளர்களை அழைப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக அமைச்சரவையும் விரிவாக்கம் செய்ய இருக்கிறார். அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்ற இருக்கிறார். துணை முதலமைச்சராக இருவர் நியமிக்கப்பட இருக்கிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. வன்னியர் ஒருவரை துணை முதலமைச்சராக அவர் நியமிக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி சற்று விரிவாக காண்போம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பணத்தை கொடுத்துத்தான் வெற்றி பெற முடிந்தது. அதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் பணத்தை வாரி இறைத்துத்தான் திமுக வெற்றி பெற்றது. திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய வெறுப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த வெறுப்புகளில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அமைச்சர்கள் மீது பலியை போட்டுவிட்டு அமைச்சரவையை மாற்ற வேண்டும். அமைச்சரவையை மாற்றுவதோடு தன்னுடைய வாரிசான உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்காக அவர் திட்டமிட்டு அமைச்சரவையை மாற்ற இருப்பதாகவும், கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் அவர் அமெரிக்கா செல்ல இருந்ததாகவும், ஆனால் ஆகஸ்ட் 15 தேசிய கொடியை கோட்டையிலே ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு அமெரிக்கா செல்ல அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே தமிழக அமைச்சரவையை மாற்றி அமைத்திட வேண்டும். ஏற்கனவே பல அமைச்சர்கள் மீது அதிருப்தி நிலவுகிறது. அமைச்சரவை மீது அதிருப்தி இருக்கிறது. திமுக ஆட்சி சொல்ல முடியாத வெறுப்புகளை சம்பாதித்திருக்கிறது. அதுவும் சென்னையிலே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து விட்டது என்பது நாடெங்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. நடுநிலையாளர்கள் உட்பட அனைவரும் திமுக அரசுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திமுக அரசுக்கு எதிர்ப்பு அலை வெகு வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கூட பணத்தை கொடுத்து தான் வெற்றி பெற முடிந்தது என்கின்ற சூழ்நிலையில் மதுரையிலே நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை, சேலத்திலே நடைபெற்ற அதிமுக நிர்வாகி கொலை, இப்படி திமுக அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு, அரசியல் கட்சியின் நிர்வாகிகளுக்கு, அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கே பாதுகாப்பில்லை என்கின்ற சூழ்நிலை நிலவுகிறது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவனே அவருடைய உயிருக்கு பாதுகாப்பில்லை என்று அவரே பேசிக் கொண்டிருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலை நிலவுகின்ற பொழுது, அதே நேரத்தில் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்காமல் திமுக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஏமாற்றியது மட்டுமல்ல, வன்னியர் பெரும்பான்மையாக வாழ்கின்ற விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர்களை முழுதாக ஏமாற்றி ஓட்டுக்களை வாங்கி வெற்றி பெற முடிகிறது. ஆகவே தொடர்ந்து வன்னியரை ஏமாற்ற வேண்டும் என்றால் வன்னியர் ஒருவரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று திமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள் எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்றாற்போல் ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்று திமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள் இலவு காத்த கிளியை போல காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த காலத்திலும் வன்னியர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதிலே பஞ்சம் வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திமுக இன்றைய அதனுடைய தலைவர் மு க ஸ்டாலின், ஏனென்றால் வன்னியர் ஒருவரை துணை முதலமைச்சராக்கிவிட்டால் வன்னியர் பெல்ட்டில் அவர் தன்னுடைய சொந்த செல்வாக்கை வளர்த்துக் கொள்வார். ஆகவே வன்னியர் ஒருவரை துணை முதலமைச்சராக்காமல் வேறு யாரையாவது துணை முதலமைச்சராக்கலாம். அது ஆர் ராசாவாக இருக்கலாமா, அல்லது டி.ஆர். பாலுவாக இருக்கலாமா, அல்லது வேறு யாராவது இருக்கலாமா என்பது ஸ்டாலின் அவர்களுக்கே வெட்ட வெளிச்சம். இப்போதைக்கு அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவது என்று தீர்மானித்து விட்டார்கள். அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படுகின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.